சுடுகிற நிலவு பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 5 பார்க்கலாங்களா? ஏன் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் வந்து பெரிய அருவாளான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு தூக்கி 2 தடவை வீசு வீசுன்னு வீசிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆயிருக்கு. பேக்ரவுண்டில் பிக்சர் இல்லாமல் வேற ஒரு எடிட்டிங்கில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப டிலே இல்லாமல் இன்றைக்கி ஒரு வீடியோ போய்க்கலாங்களா? லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கானோட ரெப்ரசன்டேட்டிவாக போன ஜீரா மேலே மூத்திரத்த எடுத்து வீசிருவாங்க. அவன் கோவப்பட்டு வீட்டுக்கு வந்து கழுவிட்டுருப்பான். கீழே வந்து கான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் உன்னை பற்றி வொரி பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து கான் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹாலில் இருந்த ஃபஸ்ட்டு ஜீரா வரைஞ்சு கொடுத்துருப்பாங்கள்ல அந்த அ கலைத்துவமான அந்த டிராயிங் எடுத்துட்டு அவரோட பெட்ரூமில் கொண்டு போய் தலைவர் வச்சுக்கிறாரு. வச்சக்கப்புறமா இப்போ வந்து பீம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆகிட்டு இது மாரி எதுக்கு இந்த நேரத்தில் நீ கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு சில விஷயம் வந்து நடந்திருக்குது. அதுக்காக தான் அப்படின்னோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி ஈவெண்ட்டில் வந்து ஒருத்தர் மூத்திரத்த தூக்கி என் மேலே அடிச்சுட்டாங்க அப்படின்னோன்னே, என்னது உன் மேலேயோ? இப்போ நீ பரவாயில்லையா? அப்படி நான்லாம் நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்ன அதை பற்றின இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாருமே பார்த்து அந்த மூத்தத்தை அடிச்சு ரொம்ப அசிங்கமாக தானே பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே ஆன்லைன்லேருந்து எல்லாத்தையும் நீ உன்னை தொடச்சிருக்கிறதுக்கு தான் இப்போ நான் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற? இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதே, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கே தெரியல. வழக்கமாக உனக்கு வந்து எல்லாத்து மேலேயும் பீட்டப் பண்ணோங்கிற பயம் இருக்கும் இல்லையா? உன்னோட ஒர்க் ஆகட்டும், இல்லை சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை குறிச்சும் வந்து யாரும் உன்னை பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ வந்து ரொம்பவே வந்து காஷியஸாக தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பீம் வந்து கானை பார்த்து கேட்பான். கான் வந்து ஒரே சொல்லிடுவான், நான் வந்து ஒருத்தரை கொல்றதாகட்டும், இல்லை அவங்கள இல்லாமல் பண்ணுறதும் சரி, அப்போ அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதான் பை பை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன். சரியா? இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டேன்னா, இது இருக்கு இல்லையா? இதில் ஆன்லைனில் இருக்கிறது அத்தனையுமே வந்து நீ க்ளீன் பண்ணி எடுக்கிற. அதுதான் உன்னோட வேலை அப்படின்னோன்னே, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீம் வந்து அதை எரேஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஏய் இந்தா இந்த வீடியோ பார், அப்போ தான் உனக்கு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கான் வந்து பீம் கிட்ட குடுக்குறாரு. இந்தா இதில தான் வந்து வீடியோ இருக்கு. இதைத்தான் நீ எரேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, பீம் வாங்கி பார்க்குறாரு கான் கிட்டேருந்து. அதில் அந்த மூத்திரம் அடிச்ச அந்த வீடியோ வந்து இதைத்தான் நீ அழிக்கணும் அப்படின்னோன்னே, ஏன்டா மக்கள் வந்து என்னையே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் எவிடன்ஸையும் நீ அழிக்கிற. அந்த வீடியோ எல்லாமே வந்து அழிக்கிற அப்படின்னோன்னே, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பீம் வந்து சொல்கிறாரு. கான் வந்துட்டு உன்னை நான் நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ பீம் வந்துட்டு நம்ம ஜீராக்கு கால் பண்ணுறாங்க. ஜீரா வந்து குளிச்சுட்டு தலை தடவிட்டு இருக்காங்க. கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னோன்னே, நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பீம் சொல்கிறாரு. நீ நல்லா தானே இருக்க அப்படின்னோன்னே, ஜீரா வந்துட்டு இன்னைக்கு விட ரொம்ப மோசமான நாள் என்னோடது இருக்கவே இருக்காது. நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா? 2 பேரும் பார்க்கலாமா? அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, இல்லை கொஞ்சம் பிஸி தான். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். உனக்கு பரவாயில்லையா? அப்படின்னோன்னே, சரி உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பர்ன்அவுட் சிண்ட்ரோம் அந்த கிளப்புக்கு வந்துருங்க அப்படின்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்லிடுறாரு. ஜீராவும் வந்து இப்போ அந்த பர்ன்அவுட் சிண்ட்ரோம் கிளப் இருக்கு இல்லைங்களா? அங்கே கிளம்பி போகிறாரு. இப்போ நம்மளுக்கு கான் வந்து காமிக்கிறாங்க. கான் வந்து அந்த ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? அந்த கலைத்துவமான ஃபஸ்ட்டு வரைஞ்சு கொடுத்த அந்த டிராயிங்கை வந்து வளைச்சு வளைச்சு பார்த்துட்ருக்காப்படி. அச்சோ! நம்மனால தான் அவனுக்கு என்னமோ இந்த இன்சல்ட்டெல்லாம் ஆனதோ அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே கான் வந்து எங்கேயோ வெளிய கிளம்புற மாரி காமிக்கிறாங்க. இப்போ வந்து பர்ன்அவுட் சிண்ட்ரோம் பார்ல வந்து நம்ம ஜீரா வந்து காமிக்கிறாங்க. ஜீரா வந்து எப்பவும் போல அந்த நம்ம ஊர்ல எப்படி ஊபர், ரேப்பிடோ அப்படிங்கிற மாரி டூ வீலர் கூடிய சில சர்வீஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு அங்கே போறா. அங்கே பார்டெண்டர் வந்து இருக்கா. ஹலோ அப்படின்னோன்னே, என்ன இன்னைக்கு ரொம்பவே லேட்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு இதை விட மோசமான நாள் என் லைஃப்பில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்கிறான். சரி அதுக்கப்புறம் சொல்கிறான், என் மேலே என்னாச்சும் வாசம் அடிக்குதா? உங்களுக்கு எதாவது டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்கா? அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறா அப்படின்னோன்னே, என் மேலே மோந்து பாருங்களேன், மோந்து பாருங்க அப்படிங்கும்போது, என்னை பற்றி என்ன ஸ்மெல் என்னாச்சும் அடிக்குதா? அப்படிங்கும்போது, ரொம்ப கேவலமாக என்னாச்சும் நாற்று அடிக்குதா? இதுக்கும் கொஞ்சம் குளிச்சு தான் வந்தேன் அப்படிங்கும்போது, சரி நான் உண்மையை சொல்லட்டுமா? கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கத்தான் செய்யுது. என்ன யூரின் ஸ்மெல்ல தானே சொல்கிற அப்படிங்கும்போது, உங்களுக்கு எப்படி இது தெரியும்? அப்படிங்கும்போது, அதான் வீடியோ எல்லா பக்கம் வந்துட்டுருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்டெண்டர் சொல்கிறாரு. அந்தளவுக்கு மோசமாக இருக்குதா? அப்படிங்கும்போது, ஆமாம். ஏன்னா சின்ன வயசில்
அ ஹை ஸ்கூல்லலாம் வந்து நம்ம ஃபுட்பால் கேவலமா ஆடுனோன்னா, அந்த பிடிக்காதவங்கலாம் யூரின் புடிச்சு மேல அடிப்பாங்கல்ல, அத விட ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்டெண்டர் சொல்லும்போது, அச்சோ! என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஒரு ஒரு லிக்கர் வாங்கிட்டு வந்து வெளியே நின்னு தலைக்கு ஊத்திட்டு இருப்பான் ஜீரா. எப்படியாவது ஸ்மெல் போகட்டும், ஸ்மெல் என் மேல அடிக்குதா அடிக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சுவலி அவனுக்கு அந்த ஸ்மெல்ல விட அவனுக்கு அந்த இடத்துல ஏற்பட்ட அவமானமே வந்து ரொம்ப இதா இருக்கு. இப்ப கான் வந்து பர்ன்அவுட் சிண்ட்ரோம் அந்த பார்க்கே வந்துடுறான். வந்துட்டு "என்ன இவ்வளோ லேட்டா இங்கே நின்னுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி ஜீரா பார்த்து கேட்கும்போது, ஜீரா வந்துட்டு கேட்குறான், "அப்ப என்னோட மொபைல வந்து நீங்க ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்கல்ல?" அப்படிங்கும்போது, இன்னும் "எதுவும் பேசாத உள்ள வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. வரும்போது ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த டிராயிங் அவன் போட்டு குடுத்த ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும் இல்லைங்களா? சார்ட் ஃப்ளாஸ்க். அதில ஒரு ரோஸ் ஒரு ரெட் கலர் பெரிய ரோஸ் ஒண்ணு எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து கை நீட்டுவா. கான் வந்து ஜீரா கிட்ட நீட்டுவா. அ ஜீரா வந்துட்டு "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல உனக்கு புடிக்கலையா இது?" அப்படிங்கும்போது, "அப்ப எதுக்கு என்னைய வந்து மேக்கப் பண்றதுக்காக இது பண்றீங்களா?" அப்படிங்கும்போது, "ரோஸ் தான் அததான் சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லி கான் சொல்றாரு. "சரி இருக்கட்டும். அ நான் அந்த டிராயிங் பார்த்தீங்களா?" அப்படிங்கும்போது, "பார்த்தேன். அதெல்லாம் வந்து டுலிப்போடது. ரோஸ் கிடையாது." அப்படிங்கும்போது, "ஓ! அது டுலிப்பா? நான் ரோஸுன்னு நெனச்சுட்டேன். சரி பரவால்ல. எது இருந்தாலும் நான் உன்கிட்ட இப்போ குடுக்குறேன்ல." அப்படின்னு சொல்லி கான் சொல்லும்போது, "சரி உனக்கு என்ன நீ பண்ண நெனைக்கிறியோ பண்ணிக்கோ. ஆனா எங்கூட நைட்டு வந்து நீ தூங்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து ஜீராவ பார்த்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் "நீ ஆனா நீ என் கூட வராம மட்டும் இருந்துறாத. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும்." அப்படிங்கும்போது ஜீரா வந்து சொல்லுவான். அதாவது நீங்க எத பத்தியும் வொரி பண்ண மாட்டீங்க இல்லையா? உங்கள சுத்தி என்ன நடக்குது? யார் வருத்தப்படுறாங்க? அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "இன்னுமே வந்து என் மேல கோவமாவா இருக்கியா?" அப்படிங்கும்போது, அப்படியே மொறைக்கிறான் ஜீரா அவங்கள பார்த்து. கான் வந்து, "சரி பரவால்ல. உனக்கு இன்னொரு சான்ஸ் நான் குடுக்குறேன். அதாவது நீ எனக்கு என்னைய திட்டு, அசிங்கப்படுத்தி என்ன வேணா பண்ணு. ஆ எல்லாமே உனக்குள்ள இருக்க வலி எல்லாத்தையும் வெளிய கொண்டு வந்துரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ப்ராமிஸ் பண்ணு, என் மேல கோவப்பட மாட்டேன்னு" சொல்லிட்டு கானும் ஜீரா பார்த்து கேட்கும்போது, ஜீரா வந்துட்டு, "நான் எத வேணா உங்ககிட்ட சொல்லலாமா?" அப்படிங்கும்போது, "கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்றாங்க. கான் வந்து சொல்றாரு. உடனே ஜீரா வந்துட்டு, "கண்டிப்பா நான் குடுக்குறத நீங்க திருப்பி வாங்கிக்குவீங்கல்ல?" அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கான பார்த்து கேட்கவும், கானும் மண்டைய ஆட்டுறாரு. "அப்படியா? இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா என்ன பண்ணுவான், பக்கத்துல ஒரு லிக்கர் இருக்கு. அத எடுத்து அவரோட ஷர்ட் மேல ஊத்திருவான். அது வந்து ஒரு ஒயினா இருக்கும். அவன் ஏற்கனவே ஒயிட் கலர் இது பண்ணியிருப்பான். அப்புறம் "நல்ல வேளை நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா எனக்கு இப்போ உச்சா வரல. வந்துருந்துச்சுனா அதையும் தூக்கி இது பண்ணியிருப்பேன்." அப்படிங்கும்போது உடனே காலேஜ் கேட்போம், "உனக்கு இப்போ பெட்டரா இருக்கா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "இல்ல." அப்படின்னா, "அதுவும் போக நான் உங்க கூட இன்னைக்கு நான் வீட்டுக்கும் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் பேக் எடுத்துட்டு அந்த பர்ன்அவுட் சிண்ட்ரோம் பார்லேருந்து வெளிய போயிர்றான். நம்ம கான் வந்து அங்க பர்ன்அவுட் சிண்ட்ரோம் பார்லயே தான் உட்காந்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் பார்டெண்டர் வந்து வருவான். "ரெட் ஒயின் இந்தாங்க" அப்படிங்கும்போது, ஏன்னா மோஸ்ட்லி வந்து இங்க எல்லாம் டேஸ்ட் பண்றதும் இதே தான். ஆனா ரொம்ப நல்ல ஒயினாவும் நான் சர்வ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கான் வந்துட்டு "தேங்க் யூ" அப்படிம்பான். "இப்ப என்ன மூடக்கூடிய டைம் ஆயிடுச்சா?" அப்படிங்கும்போது பார்டெண்டர் வந்து "ஆமா. ஏன் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நெனைக்கிறீங்களா?" அப்படிங்கும்போது, "பர்ன்அவுட் சிண்ட்ரோம் இந்த பார் எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்கும்." அப்படிங்கும்போது, கான் வந்துட்டு சொல்றாரு. சரி, அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரி என்னால ஆனா தூங்க முடியாதே அப்படிங்கும்போது, ஏன்னா நான் வந்து ஒர்க் விஷயமா அவன ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணிட்டேன் என்னோட பார்ட்னர. அதனால எல்லாமே வந்து ரொம்பவே ட்ரபுளா போச்சு. இப்ப அவனும் ரொம்ப ட்ரபுள்ல மாட்டிக்கிட்டான். இப்ப வந்து எங்கூட வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் என்னை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறதுல எனக்கு பயமாவும் இருக்கு. அத திங்க் பண்ணி எனக்கே என்னைய பிடிக்கல இப்போ நான் பண்ண விஷயத்தினால. என்னால தான் அவன் பிரச்சனைய மாத்திக்கிட்டான். அவன மன்னிக்கணும். நான் வந்து ரொம்ப உங்கள கன்ஃப்யூஸ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து எல்லாத்தையும் புலம்புனதுக்கு அப்புறமா பார்டெண்டர் சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி இந்த பாருக்கு வரவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையோட தான் வருவாங்க. அவங்க என்ன தப்புங்கிற ரியலைஸ் பண்ணக்கூடிய இடமா தான் இத நான் பார்க்குறேன். ரொம்ப ஓவர் லுக்காவும் பண்ணாதீங்க. ஆனா நீங்க பேச வச்சு நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். அ இது ஒர்க் ரிலேட்டடாவும் கிடையாது. நீங்க உங்களுக்கு புடிச்சவங்க முன்னாட எதா இருந்தாலும் சரி, உங்கள பத்தி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. எதனால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லும்போது, கண்டிப்பா உங்கள விரும்புறவங்களா இருந்தாங்கன்னா, உங்கள மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. புரிஞ்சு ஏத்துக்குவாங்க. அப்படின்னோன்னே அ பார்டெண்டர் சொன்னோன்னே, கானுக்கு வந்து ஒரு தெளிவா இருக்க மாரி மைண்ட் ஆகுது. சரி அப்படிங்கிற மாரி அவர் ஃபேஸ் ஆகுது. இப்ப வந்து பிஎம் வந்து காமிக்கிறாங்க. விடிய காத்தால 5 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு
தலைவன் பயங்கர டென்ஷனாக வந்துட்டு ஷூவை கழட்டிட்டு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு ரூம்மேட் இருப்பான் இல்லையா, அவன் தானே மூத்திரத்தை தூக்கி பாக்கெட்டில் பிடிச்சி கொண்டு போய் ஜீரா மேலே வீசியிருப்பான் கான்னு நினச்சிட்டு. அவன் டோரை போய் தட்டுறாரு. அப்புறம் அவன் கொய்யால எதுக்குடா காலையில் 5 மணிக்கு வந்து கதவை இப்படி தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காலையில் 5 மணி ஆச்சுடா, இப்போ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் நீ பண்ண வச்ச அந்த வீடியோவுக்கு ஹோல் இன்டர்நெட்டில் இருந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு வைப் பண்ணிட்டு வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிருக்குடா. ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயாக இருந்துட்டு எவ்வளோ இடத்துல நான் பிளாக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, எவ்வளோ மானிட்டர் இங்கே இதுலேருந்து நான் இது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தெரியுமா? ஓ அப்படியா? என்னோடது நல்ல நேரமா கெட்ட நேரமா எனக்கு தெரியலையே. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேவலம் பிடிச்சவனுக்கு வந்து இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. எப்படி இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து வேலையை தூக்குவானாமா, அவனை பார்த்து நான் சும்மா இருக்க சொல்கிறியா அப்படிங்கும்போது, ஆமாம் ஏய் கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா, நானும் பீமும் வந்து காணும் நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் பேசிட்டோம். இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு வந்து அந்த மணி வந்து கட் ஆகக்கூடிய இதுக்கு வந்து வேற ஒரு சோர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அது ஃபைனலைஸ் ஆகட்டும் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான்டா இருந்தோம். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா, நீ கான் நினச்சிட்டு தூக்கி மூத்திரத்தை வீசினீங்கல்ல, அது கானே கிடையாது. கா என்னோட ஆள்டா, அவன் கானோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்கிறான். உடனே வந்து அவன் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு அச்சோ ஷிட் என்ன ஆச்சு, அச்சோ நான் வேணா நீ கால் பண்ண உனக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ போடா நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பீம் மொத்துன்னு மொத்தி அவன் ஃப்ரெண்டை போடா அவங்க நான் நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ காலையில் 5 மணி ஆச்சு, காலையில் விடிக்கிட்டு பேசிக்கலாம், போடா போய் தூங்கி தோலை அப்படின்னு சொல்லிட்டு அடி நடிச்சு அவர் ரூம்குள்ளே போட்டு டோரையும் சாத்தி விட்டுறாரு. உடனே மூஞ்சி வந்து பீமுக்கு சுத்தமாக இல்லை, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் வந்து விடிஞ்சிருது. ஜீரா வந்து அந்த திங்கிங்கில் அப்படியே வந்து அவனோட ரோஸ் செடியெல்லாம் பார்த்துட்ருக்கான். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் அங்கெல்லாம் வந்து நிறையா வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ இப்போ உன்னோட சர்வேயிங் திங்ஸ் எப்படி அதிகமாகிடுச்சு போல இருக்கு, உனக்கு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருந்தாலும் நீ போக்குவரத்து இல்லை, உனக்கு சுத்தமாக நான் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு இருக்கான்னு தண்ணி ஊற்றினா மட்டும்தான் நீ பூக்க அப்படி தானேன்னு சொல்லிட்டு செடி கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்து பிஎம் வந்து ஜீராக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு எப்படி இருக்கு, நீ ஃபீலிங் பெட்டராக இருக்கியா, லாஸ்ட் நைட் நான் வரலான்ட்டு தான் நான் வர முடியல, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ஜீரா கிட்ட சொல்லும்போது பிஎம் சொல்கிறாரு, சரி வந்துட்டு பரவாயில்ல, சரி நம்ம இன்றைக்கி மீட் பண்ணலாமான்னு சொல்லி பிஎம் கேட்குறாரு. நான் வேணால் ஃபுட்டு கொண்டு வரேன் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், சரி நான் இன்றைக்கி ட்ராப் பண்ணலான்ட்டு இருக்கேன், கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுனால ட்ராப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, சரி நீ ட்ராப் பண்ணு நான் உன்னை தொந்தரவு பண்ணல அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி ஜீரா சொல்கிறேன். சரி ஆனால் நான் ஒரு தாட்டி முடிச்சோன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்கிறா. சரி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பீம் வந்து ஃபோனை கட் பண்ண அவன் ஃப்ரெண்டு வந்துன்னு என்ன சீக்கிரம் வச்சுட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் பேசி முடிச்சுட்டு வச்சுட்டேன், அப்புறம் எனக்கு நீ சான்ஸே கொடுக்கல அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கு, மறுபடியும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லும்போது, இங்கே பாரு எனக்கும் அவனுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு, அதை நாங்கள் பேசிக்கிட்டு உன்னோட விஷயம் நீ அப்புறமா பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி அடிச்சுட்டு விளையாடுறாங்க. சரி நான் வந்து சில விஷயங்களை கிளியர் அப் பண்ண வேண்டியதாக இருக்குது, இப்போ கிச்சனையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு, நீ போய் கிச்சன் க்ளீன் பண்ணு, நானும் கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரம் வெளியே போகணும் அப்படிங்கும்போது, என்னது அப்படின்னா, ஆமாம் அப்புறம் சரி இப்போ என்ன வெளியே போகிறியா, வெளியே போகிறதா இருந்தால் என்ன நல்லபடியாக போகணும், ஆனால் உன்ன மாதிரி ஒரு கெட்ட பையனுக்கு எப்படி அந்த பையன் கிடச்சா அப்படிங்கும்போது, தயவு செஞ்சு போய் வேலையை பார்த்துட்டு டென்ஷன் ஆக்கிடாத அப்படின்னு சொல்லி நம்ம பீம் வந்து ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான். சரி இருந்தாலும் சரி அந்த பையன் நல்லா பார்த்துக்கோ, ஆனால் உனக்கு அந்த டைமிங் ரொம்பவே முக்கியம், பார்த்து பக்குவமாக அவனை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம பீமும் சொல்லிட்டு வெளியே அந்த ஃப்ளவர்ஸ் அவங்க வீட்டில் இருக்க பால்கனியோட ஃப்ளவர்ஸையும் பார்க்குறாரு. இப்போ ஜீரா வீட்டில் காமிக்கிறாங்க. ஜீரா வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கார். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, பீமோட ஞாபகத்தில் அவரோட ட்ராயிங் தான் வந்து வரைஞ்சிட்ருக்காங்க. உடனே வந்து நம்ம கால்கிட்டேருந்து கால் பண்ணுறோம். எதுக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணீங்க அப்படிங்கும்போது, கால் பண்ணியிருக்கேன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கான் வந்து ரொம்பவே வந்து பொறுமையாக பேசுகிறாரு. பேசினோன்னே சரி என்ன அப்படிங்கும்போது, இப்போ உனக்கு பரவாயில்லையா, ஃபீலிங் பெட்டரா அப்படிங்கும்போது, இல்லை சரி அதுக்கப்புறம் உன்னை யாராச்சும் பின்னால் ஃபாலோ பண்ணாங்களான்னு சொல்லி கான் கேட்கும்போது, உங்களை மாதிரி ஃபோன் காலு அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது, ஸ்டாக்கர்ஸ் யாரும் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, சரி கான் வந்து சொல்கிறேன், உன்னை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கேன், பேசாம நீ கிளம்பி இங்கேயே வந்துரு, நான் வேணா உனக்கு கார் அமுச்சு வைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஒன்றும் தேவையில்லை நான் ரெஸ்ட் எடுக்கணும் நீ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. கானும் வந்துட்டு பார்க்குறாரு, காலை கட் பண்ணிவிட்டு தலையை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் வந்து ஜீரா வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு.
பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கான்வென்ட் நின்றுருக்காரு. என்ன அப்படிங்கும்போது, "யாருங்க நீ? வெளிய போயா? நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டுருக்க" அப்படின்னு சொல்லி ஜீரா கைய புடிச்சு இழுத்துட்டுருக்காரு. நான் தூங்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து சொல்றாரு. சரி இப்பவாச்சும் உனக்கு கோவமெல்லாம் போச்சா? காம் டவுன் ஆயிட்டியா? அப்படிங்கும்போது, "ஆ இப்ப எதுக்கு அது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்குறான். "நான் வந்து நீ சேஃப்டியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூர் பண்றதுக்காக தான். ரொம்ப தூக்கம் இல்லாம இருக்கேன். எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. அப்படி இருந்தும் நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, "உங்கள யார் அவ்வளோ கஷ்டப்பட்டு வர சொன்னாங்கன்னு?" ஜீரா கேட்கும்போது, "இங்க பாரு, நான் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு மட்டும் நீ அலோவ் பண்ணா போதும். சரியா? ஒரு தாட்டி நீ ஃபீலிங் பெட்டர் ஆயிட்டீன்னா, நான் இந்த வீட்ட விட்டு கிளம்பிக்கிறேன். இந்த பிளேஸ் விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா பார்த்து சொல்லும்போது, "அப்ப இந்த பெட்லலாம் படுக்கிறவள கிளம்பியா?" அப்படிங்கும்போது, அப்படின்னு சொல்லி சரி கைய பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அந்த பூச்செடி பக்கத்துலயே வந்து ஒரு பெரிய சோஃபா போட்டு வச்சிருப்பான். அங்க தூக்கி கொண்டு போயிட்டு நம்ம கான் உட்கார வச்சுர்றான். கான் வந்து சுத்தி முத்தி பார்க்குற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ரோஸ்னால வந்து ஃபுல்லும் மலர்ந்து அந்த காத்து கடிச்சாவே அந்த இதுலலாம் விழுகுற கண்டிஷன்ல இருக்கு. சரி ஜீரா பார்க்குறதுக்கு பார்த்து எப்படி இருந்தாலும் இத விட்டுட்டு நம்ம போகாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து "இந்தாங்க தண்ணி குடிங்க" அப்படிங்கும்போது, சரின்னு சொல்லி தண்ணி குடிச்சுட்டு, "சரி உனக்கு ரோஸே பிடிக்காதுன்னு சொல்லி சொன்ன. ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே ரோஸா இருக்குதே" அப்படிங்கும்போது, கான் வந்து இவர பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஜீரா பார்த்து கேட்குறாங்க. ஜீரா வந்துட்டு "பிடிக்காது தான். ஆனா எனக்கு ஃபேவரைட் கிடையாது தான். ஆனா அதுக்காக பிடிக்கலைங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனா ஒரே டைம்ல நிறைய பூக்கும்ல அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். எனக்கு ட்ரா பண்றதாகட்டும், எனக்கு சில டைம் வந்து ரிலாக்ஸ்க்கே வந்து அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்." அப்படிங்கும்போது, சரி கான் வந்துட்டு கேட்குறாரு, "அன்னைக்கு என்னைய வச்சு ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு ஏஞ்சல் வந்து என்ன கிஸ் பண்ற மாரி ஒரு டிராயிங் பண்றதா சொன்னீங்கல்ல, டிராயிங் பண்ணிட்டியா?" அப்படிங்கும்போது, "சரி இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ போயிட்டு அந்த டிராயிங் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். ஆ கான் வந்துட்டு ஃபுல்லும் பார்க்குறாங்க. அதில அந்த டிராயிங்ல கீழ எல்லாமே வந்து டுலிப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அ என்ன மாரி இது கான்செப்ட்ல வரைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, கீழ ஃபுல்லும் வந்து அந்த பைல் ஆஃப் லாண்ட்ரீஸ் துணி இருக்க மாரியும், நீங்க அதில படுத்து தூங்கிட்டு இருக்க மாரி. "ஏன் அந்த போஸ்ட்ல நான் இது பண்ணேன்?" அப்படிங்கும்போது, "அதுதான் நீங்க ஹார்ம்லெஸ்ஸா இருக்க மாரி இருக்கு. உங்க ஸ்டேட்டஸ மறந்து, நீங்க யாருன்னு மறந்து ரொம்ப காமா தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்பவே புடிச்சிச்சு. அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த பொசிஷன்ல இருக்க மாரி நான் வரைஞ்சேன்." அப்படிங்கும்போது, உடனே வந்து, "என்ன அழுகுறீங்க போல இருக்கு." அப்படிங்கும்போது, கான் வந்து அப்படியே கண்ண கலங்கி இது பண்றாரு. ஏன்னா நம்மள இவ்வளோ தூரம் ஒருத்தன் உத்து உத்து பார்த்துருக்கானேன்னு சொல்லிட்டு. "சரி இது என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல பிரிண்ட் அவுட் பண்ணி காமிப்பா. அப்புறம் "இதுவா? ஃபர்ஸ்ட் நீங்க தூங்கிட்டு இருக்கிறதா மட்டும் தான் வரையலாம்னு சொல்லி நெனச்சேன். ஆனா நீங்க அடுத்தது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்களா? எனக்கு கேள்வி கேட்டீங்களா? அதனால தான் ஒரு ஏஞ்சல வந்து வரைஞ்சேன். அந்த ஏஞ்சல் வந்து பறந்து உங்க மேல வந்துட்டு கிஸ் பண்ற மார, உங்களோட தூக்கம் வந்து கம்ப்ளீட்டா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாரி குடுத்தேன். அப்படிங்கும்போது காணதுக்கு "நீயா அந்த ஏஞ்சலு?" அப்படிங்கும்போது, "நீ தான் எனக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ண நெனச்சியா? ஆ அப்படியா? நீங்க செத்து போயிருக்க மாரி நெனச்சேன். நீங்க செத்தவங்களுக்கு வந்து ஏஞ்சல் முத்தம் குடுக்குறதா கூட நான் நெனச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்லும்போது, இப்படியே அவன் கான் வந்து பார்க்குறான். அதான் இது வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர் டெத்துங்கிற ஒரு கான்செப்ட்ட வச்சு பண்ணுனேன். ஃப்ரெஞ்ச் பெயிண்டர் 19த் செஞ்சுரியில இந்த மாரி பண்ணியிருக்காரு. ஆனா, அதோட என்னோட இன்டென்ஷன் அந்த மாரி கிடையாது. ஒரு டிராயிங்கா தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, சரி கான் வந்துட்டு கேட்குறாரு, இந்த டிராயிங்க்கு எவ்வளோ ப்ரைஸ் நீ சொல்ற?" அப்படிங்கும்போது, "இல்ல லாஸ்ட் டைம் குடுத்த ப்ரைஸ் உனக்கு ஓகேவா?" அப்படிங்கும்போது, "உங்களுக்கு எவ்வளோ குடுக்கணும்னு தோணுதோ குடுங்க. இங்க எடுத்துக்கங்க. இங்க வச்சர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீராவ வந்து இது பண்றாங்க. சரி நீ குடுக்குற விலைக்கே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொன்னோன்னே, அத ரோல் பண்ணி அந்த எப்பவுமே அந்த சாட் ஃப்ளாஸ்க் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதில போட்டு தர்றாரு. போட்டு வச்சதுக்கு அப்புறமா திரும்பி வந்து பார்க்குறாங்க. "என்ன?" அப்படின்னோன்னே, கான் வந்துட்டு அந்த சோஃபாலயே படுத்துர்றாரு. "தூங்க போறீங்களா?" அப்படின்னோன்னே, "ஆமா." "சரி நான் தூங்கிட்டு இருக்க மாரி நீ அப்படியே வரைஞ்சிரு பார்க்கலாம்." அப்படிங்கும்போது, "முடியாது." அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்றாரு. "ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டே." அப்படிங்கும்போது, "சரி அப்ப என்னைய தூங்க விடு. நான் தூங்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஜீரா வந்துட்டு "போய் எந்திரிக்கிறீங்களா என்னங்க? எந்திரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தட்டி எழுப்புறாரு. வழக்கம் போல தான். யார் பெத்த புலியோ தனியா பேசிட்டு இருக்க மாரி தான் ஜீரா பேசிட்டு இருப்பாரு. கான் பாட்டு தூங்கிட்டு இருப்பாரு. கான் போய் மறுபடியும் "அப்பா எந்திரிப்பா, எந்திரிப்பான்னு" சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. "இல்ல தூங்குற மாரி நடிச்சிட்டு இருக்கியாயா?" அப்படின்னு கூட கேட்பாரு. அப்போ தலைவன் கான் வந்து எந்திரிச்ச மாரி கிடையாது. சரி இது வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்னு நினச்சிட்டு, பக்கத்துல இருக்க அந்த பூச்செடிக்கு தண்ணி ஊத்துவாங்க இல்லையா? அதையும் எடுத்து தண்ணி ஊத்தி மேல பார்க்குறாரு. "எந்திரி, எந்திரி, எந்திரி. ஏன் எந்திரி அஞ்சலி, எந்திரி அஞ்சலிங்கிற ரேஞ்சிலேயே இது பண்ணுவாரு. ஆனா தலைவன் எந்திரிச்ச மாரி இல்ல. அவர் தான்
வச்சா குடுமி, அடிச்சா மொட்டைங்கிற ரேஞ்சில சுத்துனா முழிச்சு முழிச்சு ஒரு 2, 3 நாளைக்கு சுத்துவாரு. தூங்குனான்னா, "போன தூக்கம் ஏன்?" அப்படிங்கிற ரேஞ்சில தான் பயவுல தூங்குது. இவன் எவ்வளோ எழுப்பி உருட்டி புரட்டி எழுப்பியுமே தூங்கவே இல்ல. சரி ஜீரா பார்த்து இதுக்கு மேல இவன் கூட மன்றாடி ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துர்றாரு. அப்படியே இந்த காத்தடிக்கிறதுக்கு பூ நல்லா வந்து பூத்திருக்கு. நீங்க பூவெல்லாம் நல்லா பூத்திருக்குன்னா பாருங்க, ரொம்ப 2, 3 நாள் ஆயிடுச்சுன்னா உதிர ஆரம்பிக்கும்ல. இந்த காத்தடிச்சதுக்கு அது உதிர ஆரம்பிக்குது. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே வந்து இப்போ தூங்கிட்டு இருக்க கான் மேல விழுகுது. அப்படியே ரசிச்சு நம்ம ஜீரா வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆஹா! என்னம்மா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவனுக்கு அந்த ஆர்டிஸ்டரியா தான் வந்து யோசிக்க தோணும் இல்லைங்களா? அதனால பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. அவன் பாட்டுக்கு ட்ராயிங் வரைய ஆரம்பிக்கிறான். அவன் எப்போ போல வழக்கம் போல படுத்துட்டு இருக்க மாரி. ஏன்னா இப்போ கரண்ட்டா அவன் படுத்துட்டு இருக்கான். ரொம்ப ரிலாக்ஸா தூங்கிட்டு இருக்கான். ஆ அந்த ரோஸ் இதுலலாம் வந்து அவன் மேல விழுகுறது, அத அப்படியே வந்து அவன் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா சில டைம் வந்து நல்லத விட கெட்டது தான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகும்ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஸ்டேட்ல தான் வந்து அவன் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். ட்ரா பண்ணிட்டுருக்கையில டக்குனு ஏதோ கதவு திறக்கிற மாரி சத்தம் கேட்குது. ஜீரா வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம பீம் வந்து நின்றுருக்காரு. பீம் வந்து பார்க்குறாரு. இவன் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறதும், கான் தூங்கிட்டு இருக்கிறதும் பார்த்துன்னு, ஜீரா வந்து யாரோ பின்னாடி நின்றுருக்க மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "ஓ! நீங்களா?" அப்படிங்கும்போது, இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்றான். "நான் வந்து உன்னைய பார்க்க வந்தது எதுக்குன்னு கேட்டீன்னா, உன்னைய பத்தி நான் கவலைப்பட்டுருந்தேன். ஏன்னா நேத்து நடந்த இன்சிடென்ட்க்காக நீ ரொம்ப இதா இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ ஏதோ ரொம்ப பிஸியா இருப்ப போல இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு தலைவன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ரூம் விட்டு வெளிய போய் ஸ்டெப்ல இறங்கி போயிட்டுருப்பாரு. ஜீரா போயிட்டு, "நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க." அப்படிங்கும்போது, அ "ஏய் என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரு. அ சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லி ஜீரா சொல்லும்போது, "சரி என்ன சொல்லணுமோ சொல்லு. எத பத்தி சொல்லப் போற?" அப்படிங்கும்போது, "நான் எதையும் கேட்கறது இல்ல." அப்படிங்கும்போது, "நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. இருங்க நான் சொல்றத கேளுங்க." அப்படிங்கும்போது, அ "நேத்து நடந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டத்துல வந்து உன்னைய பார்க்கலான்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சரிங்களா? ஆனா கான் வந்து திடீர்னு வந்துட்டாரு. சொல்லாம கொள்ளாம வந்துட்டு, உங்கள்ட்ட எதுவும் நான் வேணான்னு சொல்ல முடியல. அவ்வளோதானே." அப்படிங்கும்போது பீம் வந்து கேட்குறாரு. "ஓ! அவ்வளோதான்னு கிடையாது. முழுசா கேளுங்க. சரி அப்படி இருந்தா நீங்க எதுக்கு திடீர்னு என்னைய பார்த்துட்டு வெளிய வந்தீங்க? என்கூட பேசியிருக்க வேண்டியது தானே." அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்றத கேளு. எனக்கு ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு என் மைண்டுக்குள்ள. ஒரு பெரிய கொஸ்டினே இருந்துச்சு உன்னைய பார்த்து கேட்கணும்னு சொல்லிட்டு. நீயும் அவரும் அப்படிங்கிற இதில மட்டும் தான் எனக்கு கொஸ்டின் ஓடிட்டு இருந்துச்சு. 2 பேத்துக்குள்ள ஒண்ணு இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பீம் வந்து ஜீரா பார்த்து கேட்கும்போது, இதில வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. உண்மையாவே ஒண்ணும் கிடையாது. இது வேலை ரிலேட்டடா மட்டும் தான் 2 பேத்துக்குள் எல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் அப்படிங்கும்போது, பீம் இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லுவான். சரி ஜீரா வந்துட்டு, "சரி, சரி ஒரு நிமிஷம். இது எதுக்காக நீங்க அப்செட் ஆயிட்டு, எதுக்கு அங்கேருந்து விலகி இப்ப நடந்து வந்தீங்க நீங்க? ஆ ஏன் உங்களுக்கு ஜெலஸா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்கும்போது, பீம் இருந்துட்டு அப்படியே அ "ஆமா." அப்படின்னு சொல்லி அந்த ஜெலஸ் கலந்த, கோவம் கலந்த, வெட்கம் கலந்த மாரி சொல்றாரு. "அப்படின்னா எனக்கு ஓகே தான்." அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாரு. ஜீரா சொல்லும்போது, "எனக்கு பிடிக்கும். நீங்க ஜெலஸ் படுறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு." சொல்லி ஜீரா சொல்றா. பீம் கிட்ட வந்து ஜீரா கேட்குறாரு, "இந்த சாட்டர்டே வந்து நீங்க ஃப்ரீயா?" அப்படிங்கும்போது, "ஏன்?" அப்படிங்கும்போது, "நான் உங்கள ட்ராப் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான்." அப்படிங்கும்போது, "சரி நீ கூப்பிட்டா வந்து நான் என்ன வரமாட்டேனா சொல்லப் போறேன். சரி இத வந்து டேட்ன்னு கூட சொல்லலாமா?" அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு, "ஆமா டேட்டுன்னு சொல்லலாம் நாம." அப்படிங்கும்போது 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சரி அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா என்ன பண்றா, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஆல்ரெடி அவன் ஷர்ட் வாங்கின்னு வந்து அந்த ஒயின் ஸ்டெயின வச்சு பெயிண்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பான் இல்லையா? அதை எடுத்துட்டு அத எடுக்க ரூமுக்கு வரான். எடுத்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டெப்ல நடந்து போறான். "இந்தாங்க இது நான் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டேன். இது காயறக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இந்தாங்க ஓப்பன் பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லி பீம் கிட்ட குடுக்கும்போது, பீம் பார்த்துட்டு, பீம் எடுத்துட்டுருக்காரு. ஜீரா வந்துட்டு, "உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன்." அப்படிங்கும்போது, "உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்றாரு. "சரி நீங்க கிளம்பும்போது நான் கூப்பிடுறேன். இங்கேருந்து நான் கிளம்பும்போது." அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்றான். ஜீரா வந்து பீமோட சீக்ல வந்து கிஸ் பண்ணிடுறான். ஒரே சந்தோஷத்துலயே 2 பேரும் கீழ இறங்கி ஸ்டெப்ல போறாங்க. இதோட அ பர்ன்அவுட் சிண்ட்ரோம் பார்ட் 1ஓட எபிசோட் நம்பர் 5ஓட பார்ட் 1 வந்து இப்போ முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடியது எபிசோட் நம்பர் 5 பார்ட் 2 வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த லைக்,
கமெண்ட், ஷேர் பண்ணுறதாகட்டும், அந்த ஹைப் குடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். அதான் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.